ஒரு அழகான கிராமம். இந்த அழகான கிராமத்தில் சிற்பி ஒருவர் இருந்தார். சிலைகள் செய்வதுதான் அவருடைய தொழில். அந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் கோவிலில் ஒரு அழகான சாமி சிலை வைக்க முடிவு செய்து அந்த சிற்பியிடம் ஒரு அழகான சாமி சிலை செய்து கொடுக்குமாறு கூறி கொஞ்சம் முன்பணம் கொடுத்தனர். முன்பணத்தை பெற்றுக்கொண்ட சிற்பி சிலை செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டார். சிலை செய்யத் தொடங்கிய சிற்பி கொஞ்சம் கொஞ்சமாக அழகான சிலையை வடிவமைத்து கொண்டிருந்தார். இவர் சிலை செய்து கொண்டிருக்கும்போது பக்கத்து வீட்டு சிறுவன் அடிக்கடி வந்து அந்த சிலைகளை இவர் எவ்வாறு செய்கிறார் என்று பார்ப்பது வழக்கம். அதுபோல அந்த பக்கத்து வீட்டு சிறுவன் அன்றும் சிலைகளை பார்க்க வந்தான். அங்குள்ள சிலைகளை பார்த்து கொண்டிருந்த சிறுவன் சிற்பியிடம் நெருங்கி வந்தான். அவர் செய்யும் சிலைகளை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சிறுவன் சற்று அதிர்ச்சியடைந்தான். ஏனென்றால் சிற்பி செய்து கொண்டிருந்த சிலையைப் போல அங்கு ஏற்கனவே ஒரு சிலை இருந்தது. அதை பார்த்த சிறுவன், என்ன இது, ஏற்கனவே ஒரு சிலை இருக்கிறது, நீங்கள் அதுபோலவே இன்னொரு சிலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு சிற்பி, அந்த சிலையில் ஒரு குறை உள்ளது, அதனால்தான் அதுபோல வேறு ஒரு சிலையை செய்கிறேன் என்று பதிலளித்தார். இதை கேட்ட அந்த சிறுவன் அந்த சிலையை சுற்றி பார்த்துவிட்டு, இதில் குறை ஒன்றும் தெரியவில்லையே என்று கேட்டான். அதற்கு சிற்பி, அந்த சிலையில் உள்ள மூக்கில் ஒரு கீறல் உள்ளது என்று கூறினார். அதை உற்று பார்த்த சிறுவன், ஆமாம், ஒரு சிறிய கீறல் ஒன்று உள்ளது என்று கூறினான். ஆமாம், இந்த சிலையை எங்கே வைக்கப் போகிறீர்கள் என்று சிறுவன் கேட்டான். அதற்கு சிற்பி, கிட்டத்தட்ட 20 அடி உயரத்தில் உள்ள ஒரு பீடத்தில் வைக்கப் போகிறார்கள் என்று கூறினார். அதற்கு சிறுவன், இப்போதே இந்த கீறல் சரியாக தெரியவில்லை, இன்னும் இதை உயரத்தில் வைத்தால் சுத்தமாக அந்த கீறல் இருப்பதே தெரியாதே, பிறகு எதற்காக இன்னொரு சிலையை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு சிற்பி, அது வேறு யாருக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுமே என்று கூறினார். அந்த கீறல் இருப்பது எனக்கு தெரியும், அது தெரிந்துதான் நான் அந்த சிலையை அவர்களிடம் ஒப்படைத்தால் ஒரு குறையுள்ள சிலையை கொடுத்து விட்டோமே என்று எனக்கு மனம் கவலையாக இருக்கும். ஒரு வேலையை செய்தால் அதை ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும் என்று கூறினார். அதாவது ஒரு வேலையை செய்தால் அதில் உள்ள குறைகள் மற்றவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்று நினைக்காமல் நாம் அதை ஒரு குறையும் இல்லாமல் அருமையாகவும் அற்புதமாகவும் அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும். அப்போதுதான் எனக்கு மனம் திருப்தியாக இருக்கும் என்று கூறினார். இந்த உலகத்தில் பல பேர் வேலையை கஷ்டப்பட்டு அரைகுறையாக செய்து முடித்துவிட்டு சம்பளத்தை வாங்கி கொண்டு முதலில் கிளம்பலாம் என்று இருக்கும் இந்த ஒரு காலத்தில் இப்படியும் ஒருவர் இருக்கத்தான் செய்கிறார். அதனால்தான் அந்த சிற்பி ஒரு வேலையை சரியாக முடித்து விட்டோம் என்ற மன நிம்மதியுடன் உறங்குகிறார். ஆனால் பல பேர் இரவில் கூட நிம்மதியாக தூங்க முடியாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் செய்யும் அந்த அரைகுறை வேலையாக கூட இருக்கலாம். நாமும் மன நிம்மதியுடன் இருக்க முழு மனதுடன் முழுமையான நிறைவான வேலையை செய்து முடிப்போம். நன்றி. வாழ்க நலமுடனும் வளமுடனும்.